بسم الله الرحمن الرحيم فلم نغادر منهم أحدا அல்லாஹ் சொல்கிறான், யாரையும் விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன், ஒவ்வொருவரா பிடிப்பேன், எல்லாரையும் எழுப்பாட்டி நிப்பாட்டுவேன். எல்லாரும் எப்படிங்க நிக்கணும்? முதலாவது பொசிஷன், யஹ்ஷருன் நாசு ஹுஃபாத்தன், யாருடைய கால்லையும் செருப்பு இருக்காது. முதலாவது, அவர் எவ்வளவு பெரிய பிராண்டட் செருப்பு போட்டிருக்கலாம். இந்த இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் கொழும்புல ஒரு முக்கியமான ஒரு பள்ளி பொத்பாக்கு போயிருந்தேன். ஒருத்தர் செருப்பை காணன்னு தேடுறாரு, கேமரா போட சொல்றாரு, பள்ளிவாசல் செருப்பு தானே போனா போகுது, விட்டுட்டு வேலையை பாருங்க. இல்ல சிறப்பு, அது 50,000 ரூபாய் செருப்பு. 50,000 ரூபாய் செருப்பு விட முடியுமா? உலகத்துல நீ 50,000 ரூபாய்க்கு செருப்பு போட்டு இருக்கலாம், அல்லது 5 லட்சம் கொடுத்து செருப்பு போட்டு இருக்கலாம். கியாமத்துடைய நாளில் நீ வெறுங்காலோடு தான் எழும்ப வேண்டும். நீ முஃப்தியா இருந்தாலும் சரிதான், ஆலிமா இருந்தாலும் சரிதான், விவசாயியா இருந்தாலும் சரிதான், எம்ப்ளாயரா இருந்தாலும் சரிதான், எம்ப்ளாயியா இருந்தாலும் சரிதான். முதலாவது பொசிஷன் என்ன? செருப்பு இருக்காது காலில். இருக்குதான் சகோதரர்களே இந்த முயற்சி. செருப்பு இல்லாத அந்த நாளில் நாம் எப்படி தப்போது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்குதான் இந்த முயற்சி, அதுக்குதான் இந்த பயான், அதுக்குதான் இந்த விழா. சகோதரர்களே, முதலாவது செருப்பு இருக்காது. இரண்டாவது நிர்வாணியாக இருப்பார்கள். எல்லோரும் கொஞ்சம் கற்பனையில் எடுத்து பாருங்க எப்படி இருக்கு நிர்வாணிகள். எங்க நாட்டிலையும் சிலவங்க உடுப்பெடுக்கிறதுக்குன்னு இந்தியாவுக்கு வந்து போவான். இந்த நாடுதானே ஃபேமஸ் ட்ரெஸ்ஸுக்கு. டி நகர், போத்தீஸ், அது இது 1000 கடை இருக்கு. கல்யாணத்துக்கு உடுப்பெடுக்கிறதுக்குன்னு டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு வருவான். நாங்க கொஞ்சம் நமக்கு வேற உடுப்புகள் செட் ஆகாது. கொஞ்சம் நாங்க இந்தியாவுக்கு போய்தான் கொஞ்சம் உடுக்குறது. இந்தியா உடுப்பு தான் உடுக்குறது. நீ இந்தியா உடுப்பு கொடுக்கலாம், இந்தோனேஷியா உடுப்பு கொடுக்கலாம், ஆஸ்திரேலியா உடுப்பு கொடுக்கலாம். அங்க உடுப்பு இல்லாம தான் நிக்கணும், ட்ரெஸ் இல்லாம தான் நிக்கணும். மூணாவது பொசிஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார், உராத்தன் ஹுஃபாத்தன் குர்லன். கத்னா செய்யப்பட்டிருக்காது, யாருக்கும் கத்னா செய்யப்பட்டிருக்காது. இப்படித்தான் எல்லாரும் நிப்பாங்க, நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். சூரியன் தலைக்கு மேல், நிலம் செம்புத்தரை, சிவப்பும் வெள்ளையும் கலந்து மஹ்ஷர் மைதானம். செஞ்சி கோட்டை என்ற ஊர் என்று உருவாகி இங்கே மக்கள் வாழ ஆரம்பித்தார்களோ, அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கபூர்ல உள்ளவனு எழுப்பி நிற்பான். நான் சொல்றது சரியா போலையா? கொஞ்சம் யோசிங்க. இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? உதாரணத்துக்கு எத்தனை குடும்பம் இருக்கு? சல்மான் பாரிஸ் பாய், ஒரு 1000 குடும்பம் இருக்குமா? ஒரு 1000 குடும்பம் இந்த மஹல்லால வைங்களேன். வெளியூர் வெளி பக்கத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறான். 1000 குடும்பம் இப்ப வாழ்றது. செஞ்சிக்கோட்டையில மக்கள் வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை லட்சம் குடும்பம் கபூர்ல இருக்கு. அவ்வளவு பேரை எழுப்பி நிப்பாட்டினா இங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? அல்லாஹ் 4 நாடுகளை அவ்வளவு பெரிய பூமியாக மாற்றுவான் சகோதரர்களே. ஆனால் அந்த இடத்துல விஐபி யார் தெரியுமா? அங்க விஐபி யார் தெரியுமா? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதியில வருது, சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்னை ஒரு இடத்தில் எழுப்பாட்டுவான். அந்த இடத்தில் என்னை தவிர வேறு யாருக்கும் நிற்பதற்கு அனுமதி கிடையாது. எங்க? அரிசிக்கு வலப்பக்கத்துல, அரிசிக்கு அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு வலப்பக்கத்தில். அந்த இடத்துடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அந்த இடத்துடைய பெயர் மகாமுன் மஹ்மூத். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழுக்குரியவர். நபி அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய நாளையில் எழும்பி நிற்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? மகாமுன் மஹ்மூத், புகழ் தலம், பிளேஸ் ஆஃப் பிரேஸ், புகழ் தலம். அங்க யாரும் நிக்க முடியாது.
அங்க எழுப்பாட்டிட்டு அல்லாஹ் இவர்தான் முழு உலகத்துக்கும் தலைவர் என்று காட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் ஒரு கொடியை கொடுப்பான். அந்த கொடியுடைய பேர் என்ன தெரியுமா? லிவாஉல் ஹம்ஸ், புகழ் கொடி. புகழ் கொடி, பேரும் புகழ், கியாமத் நாள்ல எழும்பும் இடமும் புகழ், அவர் கையில் பிடிக்கும் கொடியும் புகழ். சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரைக்கும் அந்த கொடிக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத சகோதரர்களே அந்த அந்தஸ், யாருக்கும் கிடைக்காத அந்த அந்தஸ். அல்லாஹ் என்ன புகழை, என்ன சிறப்பை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விட்டு வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுப்பு உறுப்பாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். உறுப்பு உறுப்பாக நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள், லா தமுத்தன்ன ஐனைக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை, மா ஸாகல் பஸர் வ மா தகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கு, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு, இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை, லா தஜஅல் யதக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து, மக்லூலத்தன் இலா உனுகிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகு, அல்லதி அன்கத ظهرك, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திக்ர், வذ்குர் இஸ்ம ரப்பிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஸ்பீஹ், சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தவக்குல், வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எலும்பி நிக்கிறது, அல்லதி யராக ஹீன தகூம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுஜூத், வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்திக்ஃபார், வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு, இன்னலக குமில் லைல இல்லா கலீலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பகல், இன்னலக ஃபின் நஹாரி சப்அன் தவீலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார், குல்லி அஸ்வாஜிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண் குழந்தைகள், வ பனாதிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு குடும்பம், வ அன்திர் அஷீரதகல் அக்ரபீன். சகோதரர்களே, இதை மாத்திரம் சொன்னாலே பயான் முடிஞ்சு. உறுப்பாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குர்ஆனில் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை மிஞ்சிய தலைவர் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது சகோதரர். உலகத்தில் அவர் நம்மை நினைத்ததை போல் நம்முடைய மனைவிமார் கூட நம்மை நினைத்திருக்க மாட்டார். உலகத்தில் அந்த தலைவர் நம்மை நினைத்து கவலைப்பட்டதை போல் இந்த உலகத்தில் யாரும் நம்மளுக்காக கவலைப்பட்டிருக்க மாட்டார். சகோதரர்களே, எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், அவர் நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வால் காத்தை வசப்படுத்தி கொடுக்க இயலும் என்றால் நம்முடைய தலைவருக்கு அல்லாஹ் துனியாவை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கேட்கலையா? அல்லாஹ் கேட்டான் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டான். யா ரசூலல்லாஹ், திருமதியில வருது, திஹாமா மக்காவுல உள்ள மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தரவா நாயகமே. என்ன சொன்னாங்க? லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ். அஜ்உ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, யா அல்லாஹ், நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறேன். அது எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும், அடுத்த நாள் நான் சாப்பிட வேண்டும். நான் சாப்பிட்டால் ஃபைதா ஷபிஅது ஹமிதுக, யா அல்லாஹ், நான் சாப்பிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். வைதா ஜுஅது, எனக்கு பசி வந்தால் தபர்ரஅது இலைக, யா அல்லாஹ், எனக்கு சாப்பாடு தா என்பதாக
உன்னிடத்தில் கையேந்தி நான் சாப்பாடு கேட்டு சாப்பிடவில்லை. இப்படியான வாழ்க்கை தான் எனக்கு வேணும். நீங்க சொல்லுங்க பாப்போம், நம்ம பிறந்த நாளையில, நாம பிறந்து இவ்வளவு காலத்துல ஒரு நாளாவது நாம தின்றதுக்கு சாப்பாடு இல்லாம பட்டினியில இருந்திருக்கோமா? ஒருவருடைய வரலாறு சொல்லுங்க பாப்போம். கஷ்டப்பட்டிருப்போம், சிரமப்பட்டிருப்போம், யாராச்சும் சாப்பாடு தந்திருப்பாங்க. பெரியம்மாவோ சின்னம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சாப்பாடு தராமல் நம்மளை வளர்க்க மாட்டார்கள். ஆனால் புகாரியில் வருகிறது, நம்முடைய தலைவர் 2 மாசமா சாப்பிட்டது வெறும் ஈச்சம்பழமும் தண்ணீரும் தான். 2 மாசம் 2 நாள் இஃப்தாருக்கு ஈச்சம்பழத்தையும் தண்ணியையும் மட்டும் கொடுத்து பாருங்களேன், அந்த இஃப்தாருக்கே போக மாட்டான். என்ன இஃப்தார் வைக்கிறாங்க? இஃப்தாருனாலே இந்த மேசைய மாதிரி ஒரு 4 மடங்கு இருக்கும், அப்பதான் அதுக்கு பேர் இஃப்தாரு. ஈச்சம்பழமும் தண்ணியும் வச்சிருக்கிறான், பஞ்சம் முடிச்சவன் அப்படின்னு நேசிச்சு போயிடுவான். ஆனால் சகோதரர்களே, சிந்தியுங்கள், ஏன் அவர் நினைத்திருந்தால் சுவர்க்கத்திலிருந்து சாப்பாடு இறக்கி இருக்கலாம். ஒரு துவா தான், யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்திலிருந்து இன்றைக்கு எனக்கு இஃப்தார் வேணும், அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். சகோதரர்களே, 2 மாசமாக சாப்பிட்டது வெறும் ஈச்சம்பழமும் தண்ணீரும் தான். புகாரில வருது, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நேரம் என்னுடைய தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆட்டிறைச்சி துண்டு அனுப்பி வைத்திருந்தால், இருட்டில் நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சியை வெட்டினார்கள். ஒருவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார், ஆயிஷா நாயகியுடைய தாத்தாட மகன், ஏம்மா நீ இருட்டுல வெட்டினீங்க, இருட்டுல ஏன் இறைச்சியை வெட்டினீங்க? கொஞ்சம் வெளிச்சத்துல வெட்டி இருக்கலாமே, விளக்கு பத்த வச்சு வெட்டி இருக்கலாமே. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மகனே எங்கட வீட்டுல விளக்கு பத்த வைக்கிறதுக்கு எண்ணெய் இருந்திருந்தால் பசியின் காரணமாக நாங்கள் அதை குடித்திருப்போம். சர்தாரே ஆலமுடைய வீடு, தாஜுல் மதீனாவின் வீடு. அல்லாஹ் நினைத்திருந்தால் சந்திரனை கொண்டு வந்து வீட்டுக்குள் வைத்திருப்பான். வாழவில்லை சகோதரர்களே. உலகத்தில் நீங்களும் நானும் சொர்க்கம் போவதற்காக தியாகம் மாத்திரம்தான் செய்தார். சகோதரர்களே, லம் யக்குலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குவானின் கத்ஸ். சஹாபாக்கள் சொல்றாங்க, புகாரில வருது, ஒரு நாள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேசைக்கு மேல் உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது. ஏன்? அந்த வீட்டில் மேசை இருக்கவில்லை. சகோதரர், பொறிச்சேரச் வைத்துக் கொண்டு கூப்பிட்டாங்க, சொன்னார்கள், லம் யரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன் ஸமீதன் பிஐனிஹி கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல பொரித்த இறைச்சி, வறுத்தது பொரிச்ச இறைச்சி தந்த வாழ்க்கையில சாப்பிடாதது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய கண்களால் பொரிச்ச இறைச்ச கண்டதும் கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுல மாவரிக்கக்கூடிய மாவரி, என்ன சொல்லுவாங்களோ தெரியல, இங்க மாவை சுத்தம் பண்ணுவாங்க, ஜலடா நம்ம ஒண்ணு, அந்த அது கூட நபிகள் நாயகத்துடைய வீட்டுல இருக்கு. ரொட்டியால் அடிச்சா ஒருத்தன் செத்து போயிடுவான். சலிக்காத மாவால சுத்த ரொட்டி, தோல் எல்லாம் கலந்தேன், தோல் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணா மாவு கொஞ்சமாயிடும். அதனால என்ன செஞ்சாங்க, தோலோட சேர்த்து தொழிற்கோதுமையோடு ரொட்டி சுட்டு சாப்பிட்டார். சொல்லுவார், என்னுடைய சாப்பாடு எவ்வளவு தெரியுமா? 2 பேருடைய சாப்பாடு எப்படி தெரியுமா? நானும் பிலாலும் சாப்பிட்டோம். அந்த சாப்பாடை பிலாலுடைய கக்கத்துக்குள் வைத்தால் சாப்பாடு மறைந்து விடும். ஒரு மனுஷன் கக்கத்துக்குள்ள 1 கிலோ அரிசி வைக்கலுமா? ஒரு புடி கூட வைக்க இயலாத சகோதரர். இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்த. உலகத்தில் பஞ்சனை மெத்தையில் படுக்கவில்லை சகோதரர்களே, பஞ்சி தலவாணியில் படுக்கவில்லை. அவர் ஏசி ரூம்களில் வாழவில்லை. ஏன்? நினைத்திருந்தால் வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய சமுதாயத்துக்காக நான் மௌத்து வரைக்கும் உழைக்க வேண்டும். சொகுசாக வாழ்ந்தால் சமுதாய கவலை எல்லாம் இல்லாமல் போய்விடும்.
நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தலவாணி தலையண சஹாபாக்கள் பிச்சு பார்த்தாங்க. அந்த தலவாணிக்குள்ள இருந்தது முழுக்க ஈச்ச மர ஓலை. தென்னை மரத்துடைய ஓலையை வச்சாலே தூங்க முடியாது. ஈச்ச மரத்துடைய இலைகள் முள்ளு முள்ளா குத்து. நமக்கு தூக்கம் போகுமா? இந்த செஞ்சி கோட்டையில ஒரு வீட்டை கொண்டு வந்து காட்டுங்கள், ஈச்சோல தலவாணியில தூங்கக்கூடியது. எல்லா வீடுகளிலும் பஞ்சனை மெத்தை சகோதரர்களே. ஆனால் நம்முடைய தலைவர் பஞ்சனை மெத்தையில் படுத்தது கிடையாது. தியாகம் தியாகம், வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்தார். எதற்காக? இந்த சமூகம் சொர்க்கமாதியாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. வேற எந்த நோக்கமும் இருக்கவில்லை சகோதரர்களே. தியாகம் செய்தார். பிறந்ததிலே இருந்தே தியாகம் செய்தார். பிறக்கும் பொழுது தகப்பனை காணவில்லை சகோதரர்களே. ஒரு அனாதை, தகப்பனை இழந்தவர் இந்த உலகத்துக்கு தலைவராக முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபி பட்டத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைத்த பட்டம் அனாதை பட்டம். தகப்பனை காணவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே அனாதையாக இருந்தீர்கள், நான் தான் உங்களுக்கு அடைக்கலம் தந்தேன். அனாதை. பிறந்த 6 வயது மடியிலேயே சொந்த தாய் மரணித்து விட்டார். 6 வயது குழந்தை. மவுத் என்றால் என்னவென்று தெரியாது, சக்கராத் என்றால் என்னவென்று தெரியாது, நோய் என்றால் என்னவென்று தெரியாது. தாயுடைய அன்பை அடைந்து கொள்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தாயை மௌத்தாக்கி விட்டார். 8 வயது வரை 2 வருடம் வளர்த்தார் பாட்டனார் அப்துல் முத்தலிப். 8 வயதில் அவரும் மௌத்தாகிவிட்டார். வளர்ப்பதற்கு ஆள் கிடையாது. பெரியப்பா அபூ தாலிப் பொறுப்பெடுத்தார். பொறுப்பெடுத்தாலும் சகோதரர்களே, அபூ தாலிப் தலைவராக இருந்தார். ஆனால் வசதி வாய்ப்பு இருக்கவில்லை. 12 வயதிலேயே தான் வாழ்வதற்கு தொழில் செய்ய ஆரம்பித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிநாட்டுக்கு போனார்கள், சிரியாவுக்கு போனார்கள். அங்கே ஒரு யூத பாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டு சொல்லிவிட்டார், இவரை உடனடியாக நீங்கள் மக்காவுக்கு கொண்டு சென்று விடுங்கள். ஏனென்றால் இவர்தான் அடுத்ததாக வரக்கூடிய நபி. இவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கண்டால் கொலை செய்து விடுவார்கள். உடனே கொண்டு செல்லுங்கள். திரும்பி கொண்டு வரப்பட்டார். தொழில் செய்யவும் முடியவில்லை. மக்காவுடைய மலை அடிவாரங்களில் 1 ரூபா 2 ரூபாய் பணத்துக்காக மக்காவாசிகளின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து அதில் கிடைத்த பாலை எடுத்து குடித்து வாழ்ந்தார். சகோதரர்களே, 25 வயதில் தான் ஒரு கோடீஸ்வரி, அதுவும் விதவை, 2 கணவன்களை இழந்த விதவை, 2 கணவனை இழந்த விதவையை 40 வயது மூதாட்டியை திருமணம் முடித்தார். சகோதரர்களே, 25 35 வரைக்கும் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இணக்கமாக வாழ்ந்தார்கள். 36 வயதில் ஹிரா மலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உலகம் ஏதோ ஒரு போக்கில் போகிறது. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பிழை. காபத்துல்லாவுக்குள் 360 சிலை. மக்கள் நிர்வாணியாக வலம் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஏதோ செய்கிறார்கள். இதெல்லாம் சரியல்ல. ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன்தான் கடவுள். அவன் எங்கே இருக்கிறான்? அவனை தேடி புறப்பட ஆரம்பித்தார். 36 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் ஹிரா மலையில் தங்க ஆரம்பித்து விட்டார்கள். 40வது வயதில் சகோதரர்களே, அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தான். குர்ஆனை இறக்கினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். 5 வசனம் தான். நடுங்கினார். காய்ச்சல் வந்தது. ஓடி வந்து மனைவியிடம் சொன்னார். மனைவி போர்வையால் போர்த்தி விட்டார். அடுத்த வசனம் இறங்குகிறது, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, கும், எழும்புங்க, ஃபன்திர், போய் மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நரகத்தை பற்றி எச்சரியுங்கள். போத்தி கொண்டு படுக்கும் நேரம் அல்ல.
எழும்பினார் சகோதரர்களே, எழும்பினார். முழு உலகமும் வேற மதம், இவர் மாத்திரம் சத்திய மதம். போய் சொன்னா நம்புவானா சகோதரர்களே? நம்புவானா? முழு மக்களையும் கூட்டினார், சஃபா மலையடிவாரத்தில் கொண்டு வந்தார். கேட்டார், ஏ மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நிச்சயமாக நம்புவோம். ஏன்? மா ஜர்ரப்னா அலைக்கல் கதிப், உங்களோட வாழ்க்கையில நீங்க பொய் சொன்னதே கிடையாது. அப்படியா? நம்புவீர்களா? இதோ நான் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நம்புங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். ஃபைன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், கியாமத் நாளிலும் பயங்கர தண்டனை வருவதற்கு முன்னால் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மக்கள் எல்லாம் திகைத்து போய்விட்டார்கள். முதல் எதிரியாக வந்தான் பாப்பாவோடு கூட பிறந்த தம்பி அபூ லஹப். எடுத்தான் மண்ணை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை நோக்கி வீசினார். சொன்னான், தப்பன் லக யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு நாசம் உண்டாகும். இதுக்கு எங்களை கூப்பிட்டாய்? அல்லாஹ் கோபப்பட்டான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். சோதனை, பிரச்சனை, கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் தாங்கினார். காபத்துல்லாவில் தொழுதார். ஆட்டு குடலை அல்ல, ஒட்டகத்துடைய பிரசவ குடலை கொண்டு வந்து போட்டார். ருக்கூவில் இருந்தார். என்ன செய்தான்? தன்னுடைய துண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை நெரித்து இழுத்து கீழே தள்ளினார். தூங்கினார். நிம்மதியாக தூங்க விடவில்லை, நிம்மதியாக தொழ விடவில்லை, இஸ்லாத்தை பரத்த விடவில்லை. தியாகம் செய்து 10-13 வருடங்கள் மக்காவில் அடியும் ஏற்றும் திட்டும் வாங்கி இஸ்லாத்தை கைவிடாமல் மதீனாவை நோக்கி பயணமாகினார். சகோதரர்களே, மதீனாவுக்கு போய் 10 வருடங்கள் முயற்சி செய்தார். போய் முதலாவது வருடம் 313 முஸ்லிம்கள், பத்ருடைய யுத்தம். 2வது வருடம் உஹதுடைய யுத்தம் 1000 மாறியது. அடுத்தது ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை 1600 மாறியது. தியாகம் சகோதரர்களே. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை கைப்பற்ற வந்தார். 1600 இருந்தவர்கள் 10,000 மாறினார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வந்தார். சகோதரர்களே, 10,000 இருந்தவர்கள் 1,24,000 மாறினார்கள். சொன்னார்கள், இதற்கு பின்னால் உங்களோடு ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. 62 வயதை அடைந்து கடைசி கட்டம் மதீனாவில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு திரும்பி வரும் பொழுது தலைவலி ஆரம்பமாகியது. சகோதரர்களே, சஃபர் மாதம் 29ஆம் பிறை 12 நாட்கள் நோயாளியாக உலகத்தில் வாழ்ந்தார். 12 நாள். அதிலும் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை மௌத்தாகினார். வியாழக்கிழமையிலிருந்து சக்கராத் ஆரம்பமாகியது. வியாழக்கிழமையிலிருந்து சக்கராத். வியாழக்கிழமை மகரிப் தொழுவித்தார். இஷாவுடைய நேரம் அதான் சொல்லிவிட்டது. மயக்கம், எழும்ப முடியவில்லை. நீண்ட நேரம் அதான் சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் பள்ளி வாசலில் உட்கார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மயக்கத்தில் இருந்து முழிப்பு வந்தது. கேட்டார்கள், ஆயிஷா அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, தொழவில்லை யா ரசூலல்லாஹ். வஹும் யன்தஸிரூனக, நீங்கள் தொழுகை நடத்த வருவீர்கள் என்பதாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. அப்படியா? சக்கராத்து தான், இருந்தாலும் தொழுகையை விட முடியாது. மக்களுக்கு தொழுவிக்கணும். உடனடியாக தண்ணீரை வையுங்க, நான் உது செய்து மக்களுக்கு தொழுவிக்க போறேன். உது செய்தார். எழும்பி நடக்க முடியவில்லை. மயங்கி கீழே விழுந்து விட்டார். திரும்பவும் மயக்கம். 2வது முறை விழித்து கேட்டார்கள், ஆயிஷா, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வருகையை
எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொழவில்லை நாயகமே. மீண்டும் எழும்பினார், வுது செய்தார்கள், மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். 3வது முறை மயக்கம், 4வது முறை சொன்னார்கள், ஆயிஷா, என்னால் தொழுகை நடத்துவதற்குரிய சக்தி இல்லை. உன்னுடைய தகப்பன் அபூபக்கரிடம் சொல்லி போய் மக்களுக்கு தொழுகை நடத்துவார். அன்றிலிருந்து சகோதரர்களே 17 வக்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார். ஞாயிற்றுக்கிழமை வந்தது, தன்னிடம் இருந்தது 2-3 ரூபா சல்லி, 7 தீனார், அவ்வளோத்தை சதக்கா கொடுத்தார். இருந்த அடிமைகள் எல்லாம் உரிமை விட்டார்கள். மக்களிடம் பேச வேண்டும் என்ற ஆசை, ஆனால் பேச முடியவில்லை. சொன்னார்கள், கடைசியாக நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் இதோ என்னிடம் பழி வாங்கிக் கொள்ளுங்கள். நான் யாருக்காவது ஏசி இருந்தால், மானத்தை வாங்கி இருந்தால், இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறேன், என்னுடைய மானத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் யாருமே பழி வாங்கவில்லை, யாருக்காவது அவர் அநியாயம் செய்யவில்லை. சகோதரர்களே, திங்கட்கிழமை நாள் வருகிறது, திங்கட்கிழமை நாள் வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார். சக்கராத்துடைய வருத்தம் ஆரம்பம். ஆயிஷா நாயகியுடைய மடி வருத்தம் அதிகரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கூப்பிட்டார்கள், பேர பிள்ளைகளை கூப்பிட்டார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா முத்தத்தால் குளிப்பாட்டினார்கள். பின்னால் மகளை கூப்பிட்டு சொன்னார்கள் காதுக்குள், மகளே, உன்னுடைய தகப்பன் மௌத்தாக போகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈர தொழுந்து தாங்க முடியவில்லை, அழ ஆரம்பித்து விட்டார். திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே, இன்னொரு செய்தி தெரியுமா? நான் மௌத்தாகினதற்கு பின்னால் என்னை முதலாக நீதான் வந்து சந்திப்பாய். 2வது விடயம் தெரியுமா? சுவர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் நீ தலைவியாக இருப்பாய். ஆயிஷா அம்மா பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, ஹைபருடைய யுத்தத்தில் ஒரு யூத பெண் நஞ்சூட்டிய ஆட்டிறைச்சியை எனக்கு சாப்பிட தந்தால், அந்த இறைச்சியை நான் சாப்பிட்டதால் என்னுடைய உடம்பில் அன்று சாப்பிட்ட வருத்தம் இன்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் வருத்தமாக இருக்கிறது. யாருடைய சக்கராத்? சர்தாரே ஆலமுடைய சக்கராத். இதே சக்கராத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்க வேண்டும். சிந்தியுங்கள் சகோதரர்களே, அந்த சக்கராத்தை அனுபவிப்பதற்கு நாங்கள் தயாரா? நாங்க ரெடியா சகோதரர்களே? என்ன அமல் செஞ்சிருக்கிறோம்? நபிகள் நாயகத்துக்கு இப்படி சக்கராத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய நபி. அல்லாஹ் குர்ஆன்ல 136 இடங்கள்ல மூசா என்ற பெயரை மாத்திரம் சொல்றான். 136 இடம். மௌத்தா போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வரலாறு தெரியும், அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் கிடையாது. மௌத்தா போனதுக்கு பின்னால இமாம் ஹக்கீம் திர்மிதி பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தாகினீங்களே, சக்கராத் எப்படி இருந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நாங்க எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஜவாபு, கஷாத்தி கையதி துஸ்லஃபு பியதில் கஸ்ஸாப். யா அல்லாஹ், ஒரு ஆட்டை அறுக்காம உயிரோட வச்சு அதுல தோலை உரிச்சா எவ்வளவு வருத்தமோ, அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். உணர இருக்கிறோம் சகோதரர்களே. அதுக்கு தயாரிக்க வேண்டிய மஜ்லிஸ் தான் இந்த சபை. அதுக்கு தயாராக வேண்டும். மௌத்துக்கு முன்னால் நாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை கையில் எடுக்க வேண்டும். வாலிபர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தனக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்திற்குள் கையை ஓட்டி தண்ணீரை அள்ளி ஊற்றி ஊற்றி அந்த நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு அல்லாஹ் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று கையில் நீட்டினார். அப்படியே கை மேலே சாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தான செய்தி காட்டு கீழ் போல் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பிக்கிறது.
அல்லாஹ் மாறிவிட்டார். அதற்கு அல்லாஹ் மாறிவிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை, எங்கோ சென்றிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை தூக்கிவிட்டார். சொன்னார், அல்லாஹ்வே சத்தியமாக யாரெல்லாம் என்னுடைய நபிகள் நாயகம் மௌத் என்று சொல்லுகிறோ அவர்களுடைய கழுத்தை நான் வெட்டுவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்திலிருந்து திரும்பி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா முடிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே, ஜனாஸாவுடைய முன்வைக்கப்பட்டிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸாவை தொடர்ந்தார்கள். வைரத்தில் அவர்கள் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கண்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாயை வைத்து முத்தமிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவில் இருந்து அப்படியே வாசம் வீச ஆரம்பித்தது. சொன்னார்கள், இதோடு இருக்கும் பொழுது எப்படி வாசம் வீசிக் கொண்டிருந்தீங்களோ அதே போல் மௌத்தானதுக்கு பின்னாலும் வாசம் வீசிக் கொண்டிருந்ததே நாயகமே. யா நபியா வாஸ்பியா வஹலியா, என்னுடைய நண்பரே, என்னுடைய நபியே, என்னுடைய நேசரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்னை உண்மையாகி விட்டது. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். மௌத்தாகி யா ரசூலல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி ஒரு ஆயத்து குர்ஆன் இருக்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். நபிகள் நாயகமும் மௌத்தாகுவார், அவரும் ஒரு மனிதர்தான் என்ற செய்தி வரைக்கும் நாங்கள் ஓதின ஞாபகம் கூட இல்லை. எங்களால நம்ப முடியல. அபூபக்கர் ஓதினதுக்கு பின்னால்தான் இவருடைய கல்விகள் அதை ஏற்க முடியாமல் ஏற்றுக்கொண்டது. தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். மகன் ஓடி வந்து சொன்னார், பாபா சஹாபாக்கள் எல்லாம் அழைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மௌத்தாகி விட்டாரா? நாயகம் மௌத்தாகி விட்டாரா? உடனே கையை ஏந்தி சொன்னார். உடனே கையை ஏந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்தார். அல்லாஹும்ம குன் வஸல்லி ஹத்தா லா அராஹ ரசூலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த சங்கரால் நபிகள் நாயகத்தை பார்த்துதான் நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தேன், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் இல்லாத உலகத்தில் யாரையும் பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனவே என்னுடைய கண் பார்வையை தவிர்த்து விடுவாயாக என்று துஆ செய்து கீழே கையை விடுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஆவியை தடுத்துவிட்டார். வந்துவிட்டார். நாயகத்தோடு இருந்த உண்மையான உண்மை, உண்மையான காரணம் என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய கல்விகளையும் வளர்த்து பார்த்தால் யாருடைய அன்பு இருக்கும்? வாலிபர்களே, நாயகத்துடைய அன்பு இருக்குமா அல்லது நடிகர்களுடைய அன்பு இருக்குமா? சிந்தியுங்கள். ஒரே ஒரு ஹதீஸை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், நன்றாக ஞாபகம் வையுங்கள். புகாரியுடைய ஹதீஸ், அல் மர்ஹு உலகத்தில் நீங்கள் யாரை உண்மையாக விரும்புகிறீர்களோ அவர்களோடு தான் கியாமத்துடைய நாளை எதிர்பார்க்க. நாயகத்தை நேசித்தால் காப்பலாம், கெட்டவர்களை நேசித்தால் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் வாலிபர்களே, வயோதிபர்களே, அன்பானவர்களே, உங்களிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இந்த மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்த இந்த மாதம், வாழும் காலத்திலெல்லாம் ஹதீஜா, ஆயிஷா, ஃபாத்திமா இப்படியெல்லாம் அளவில்லை. உம்மத்தி என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றுவானா, இந்த அழிஞ்சிருவானா, இதை நினைத்துதான் அவன் என்னையும் உங்களையும் நினைக்கிறான். சகோதரர்களே, அழிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆனால் இன்றோ நாயகத்தை கைவிட்டுவிட்டு, நாயகத்துடைய சொந்தத்தையும் கைவிட்டுவிட்டு வாலிபர்கள் யாரோ ஒருவன் இதை விட்டுவெல்லாம் நாம் யோக்கியர்களாக நினைத்தால் நாம் முட்டாள் என்று சொல்வார்கள்.
அவன் மனத்திற்காக கூட்டிற்காக அவன் சல்லிக்காக எதுவும் செய்பவன் நம்முடைய தலையோட அப்படி அல்ல. அந்த கியாமத்துடைய நாளை நீங்கள் யாரை அந்த மனைவியோ அந்த பிள்ளைகளோ உங்களோட தாயோ உங்களோட தகப்பனோ இங்க பேசத்தாக மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சொல்லி தண்ணீர் தருவதாக இருந்தாலும் அந்த நபிகள் நாயகம் தான் நம்மளுடைய கியாமத்துடைய நாளை தண்ணீர் தரும். அந்த நாயகத்தை கல்பால் பேசினீர்கள், அவருடைய சுண்ணங்களை எடுத்து நடங்கள். சகோதரர்களே, ஒரு பாரம்பரியம் வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட ஊர் சந்தோஷம் தான். இந்திய மத்திய அரசால் 12 இடங்களை சஜஸ்ட் பண்ணான். இந்த வரலாறு தேடிப்பார். இந்திய மத்திய அரசாங்க 12 இந்தியாவில் உள்ள வரலாற்று தளங்களை சஜஸ்ட் பண்ணினாங்க. ஆனா அதில் போல உலக வரலாற்று பாரம்பரிய தரமாக அங்கீகரிக்கப்பட்டது ஓட செஞ்சு போட்டோம். சந்தோஷம் தான். ஆனா சகோதரர்களே, உலகம் அழிந்தால் அதுவும் முடிக்கும். உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்துக்கு உண்மையான சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆத்மா எப்பொழுது அமைகிறது தெரியுமா? செஞ்சி கோட்டை இதை சுற்றியுள்ள பகுதியில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லிம்களின் 100% தொழுகையாளர்களாக என்று மாறுவார்களோ சகோதரர்களே, அதுதான் இந்த ஊருக்கு உண்மையான பெருமை. அதுதான் சகோதரர்களே இந்த ஊருக்கு உண்மையான பெருமை. அதுதான் சகோதரர்களே இந்த ஊரில் உள்ள உலமாக்கள், இந்த ஊரில் உள்ள தலைவர்கள் எல்லாரும் நிம்மதி அடைய வேண்டிய நாள் அன்றைய நாள். அது வரைக்கும் சகோதரர்களே நிம்மதியாக இருக்க முடியாதே. ஒரு தொழில் விட்டால் 80,000 வருஷம் இருப்பார்கள். 80,000 வருஷம். அதெல்லாம் தொழிலாமல் இருந்தார்களோ கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க. உண்மையான தைரியசாலியா இருந்தா ஒரு நிமிஷம் 10 வெறுத்து வந்தீங்க, ஒரு விரலை ஒரு 10 செகண்ட் வைப்பானா? இந்த மெருகு வளர்த்தியுடைய நெருப்பை ஒரு நிமிடம் தாங்க வகையில்லாத அந்த 80,000 வருட நெருப்பை எப்படி தாங்க போகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த கடைசி வசியத் அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை 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 என்று நபிகள் நாயகம் செய்த அந்த கடைசி வசியத் அதையாவது நாம் கையெழுக்க கூடாதா சகோதரர்கள்? முடிவெடுத்து யோசியுங்கள். பயான் பேசுவது என்றால் எவ்வளவு பேசலாம். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் கலாச்சாரம் இதெல்லாம் நாளுக்கு நாள் நம்முடைய சமூகத்தில் உருவாகிக் கொண்டே வருகிறது, வளர்ந்து கொண்டே வருகிறது. எல்லாம் வெறுக்கத்தக்க விடயங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை இறக்கக்கூடிய விடயங்கள் என்றைக்கும் மௌத்துவம் என்று யாருக்கும் தெரியாது. இந்த பிரயாணம் முடிச்சு நான் நாட்டுக்கு போய் சேர்க்கிறேன் தெரியாது, நீங்க ஊருக்கு போய் சேர்க்கிறீங்களா தெரியாது. அல்லாஹ் மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறார். மௌத்தாகும் போது சகோதரர்களே உலகத்தின் அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தார்கள், ரசூல் ரசூல் என்று வாழ்ந்தார்கள். பல வாயிலிருந்து சக்கராத்திர கனிமோடு உண்டாகலாம். உலகத்தில் 24 வருடத்தியாலும் ஹராத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மௌத்தாக நினைத்தால் சாத்தியப்படுமா சகோதரர்களே? மாற்றுவோம் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். இந்த மீலாது நபி, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ் செய்த ஆகப்பெரிய பாக்கியம். சரியான சபையில் கூடியிருக்கிறோம், யோசிப்போம். இன்றைக்கு நான் மௌத்தா போனா நான் சொந்தவாதியா? நான் என்ன பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்களை பார்த்து கேட்க. இன்னைக்கு நான் மௌத்தா போனா வாழைகளே ஏற்ற போன் ஏற்ற போன தூக்கி மீசான் தராசில போட்டா நன்மை தட்டு கணக்குமா பால் தட்டு கணக்குமா? சிந்தனை பார்த்து போயிருக்கு. அதில் இருக்கும் படங்கள், பாட்டுகள், டிக்டாக் வீடியோகள், மியூசிக்குகள் போயிருக்கிறது. போட்ட வீடியோ இருக்கிறேன் 4 நாள் வரைக்கும் அந்த 8 வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும்.
அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, கெட்ட விஷயமாக இருந்தால், மியூசிக்காக இருந்தால், பார்க்க பல மனிதர்களுக்கு நன்மைகள் அல்ல பாவங்கள் வந்து நுழைந்து கொண்டு லேசாக நினைக்காதீங்க. ஆகையால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு வியக்காத வாழ்க்கை. இது இந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அனுபவித்து நபியுடைய வாசை, நபியுடைய கடைசி ஆசை, அந்த தொழுகை, அதிலையாவது நாம் நிலையாக இருப்போம். ஹராத்தை விட்டு தவிர்த்து கொள்வோம். 1000 வருடங்கள், 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாரம்பரியம் நிறைந்த ஒவ்வொரு சகோதரிகளை நாம் முஸ்லிம்களாக, உண்மை முஸ்லிம்களாக அடித்த வரலாறை படைத்து காட்டுவோம். நம்முடைய வெற்றிக்குரிய வழி உலகத்தில், ஊர்ல, மக்கள்ல, முஸ்லிம்கள்ல எப்படி எல்லாம் மார்க்கத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்க முடியுமோ அந்த விஷயங்கள் நம்ம செய்வோம். அல்லாஹ் ஒரு நாளும் நம்முடைய முயற்சிகளை விடவாங்க. ஆகையால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏற்பாடு செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களை பொறுத்துக் கொள்ளவும், முழு குடும்பத்தை சிந்தாரியாகவும், சகோதரர்கள் பயானை செய்து நல்லா இருந்தது, சரி இல்லாமல் இருந்தது, கமெண்ட் பண்ணி கொண்டு போவதன் நோக்கம் எதை நினைத்தோமோ சகோதரர்கள் அதை வாழ்க்கையில் இருந்தோம், அமல் செய்வோம், அல்லாஹ்வை நெருங்குவோம், பலாதவர்களை கொடுமையாளர்களாக மாற்றுவோம். நாமும் இருந்தோம், மற்றவர்களை நினைத்தோம், நாமும் அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வை துன்பமாக இருந்தவர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். அல்லாஹ் நம்முடைய இன்மையிலும் வாழ்க்கையிலும் பார்க்க செய்வார். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக.